அடுத்த லியோ 2 ப்ரோ நல்லாவே இல்லை ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை. நான் பார்த்த வரைக்கும் படம் சுத்தமாக நல்லா இல்லை. லியோ 2 எதுவுமே நல்லா இல்லை படமே. லியோ இந்த இப்போ அது பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க, டபுள் விஜய் பைக் ஓட்டுறாரு. அந்த அது என்ன படம், பிகில்ல பைக் ஓட்டுவார்ல லாஸ்ட் சீன்ல, அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ உள்ள. நல்லாவே இல்லை படம். வேற படம் தளபதி எப்பவுமே படம் செமையா இருக்கு. தளபதி மாஸ் சூப்பர் சூப்பர் படம், சூப்பர் படம், சூப்பர் படம் சூப்பராக இருந்துச்சு. தளபதி அருமையாக நடிச்சிருக்காங்க, ரெண்டு கட்டப்லையும் சூப்பராக இருக்கு. விஜயகாந்த் சார் ஓப்பனிங்லேயே வராங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்துருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க வரோம். செம்மையா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் அருமையாக இருக்கு. செம்ம தலைவா, சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் தாறுமாறா இருக்கு. அடுத்த வரலாம் பாக்குறாங்க, தடி தூக்குறாங்க. வேற மாதிரி படம் என்ன லெவல்ல இருக்கு. தோனிலாம் வராரு, எஸ்கே வராரு, வேற மாதிரி பயங்கரமா இருக்கு படம். படம் வந்து பயங்கரமா இருக்குங்க. தளபதி வந்து பயங்கரமா மாஸ் பண்ணிருக்காரு. சேண்டா வந்து இன்னும் மரசல் பண்ணிருக்காரு. படம் பாருங்க, வேற லெவல் தான், சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர். படம் அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. படம் சூப்பர் படம், செம்ம படம், அள்ளு விட்டுரு அப்படி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பர், வேற லெவல் தான். படம் அருமை சூப்பர். மறுபடியும் வந்து பார்க்கலாம், மூணு சும்மாரி வந்து பார்க்கலாம். சூப்பர் படம், சூப்பர். வேற மாதிரி படம் நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ, நல்லா சார். படம் சூப்பர் ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. இப்போ இதான் தளபதியோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள படம். இதுக்கப்புறம் ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதை விட வேற லெவலாக எதிர்பார்க்குறோம். பட் எங்களை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம். 4 விஜய் தளபதியே படம் நிற்காம போய்கிட்டே இருக்கு. நம்ம அடுத்தது என்ன ட்விஸ்ட்டுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த படம் வேற லெவலாக வரணும்னு வாழ்த்தோம். வெற்றி கண்டிப்பாக வந்தார். எப்போனா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நம்ம வந்துட்டு எதிர்பார்த்தது வந்து விஜயகாந்த் இடையில கொண்டு வருவாங்க. ஆனால் விஜயகாந்த் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. சிவகார்த்திகேயன் இருக்காரு, திரிஷா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாருங்க, என் வாய்ஸ் எப்படி இருக்காது, என் வாய்ஸ் நார்மலாக இருக்கும். கத்தி தளபதியே 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளில வந்து பார்க்குறேன். வேற லெவல் கண்டிப்பாக. பிஜிஎம்ஏ சொல்ல வேணாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் பார்க்கும்போது சொதப்பிருக்காருன்னு தோணுச்சு. ஆனால் பிஜிஎம்ஏ இது பண்ணியிருக்காரு, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு அவர் நம்ம நினைச்சதை விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக தேங்க்யூ. படம் வந்து ஒன்றும் இல்லை, தலை தோனி எப்படி பட்டை கலப்புவாரோ அது மாதிரி தளபதியில் பட்டை கலப்பிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் வார்த்தை இல்லை, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது படம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும், டக்குன்னு அடுத்தடுத்து தளபதியே இதுமாரி பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்கார் தளபதி. இந்த விஷயத்தை கேட்கக்கூடாது. டான்ஸ் எப்படி இருந்தது? டான்ஸு சொல்ல வேணும், தளபதி எப்படி பண்ணுவார்னு. இந்த அழகிய தமிழ்மன் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்துட்டு வில்லன் கேரக்டர் எப்படி பண்ணியிருப்பாரு, அதோட பயங்கர மாசா இருக்கு, வெறித்தனமா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் கேப்டனை வந்து ஃபர்ஸ்ட் காட்டுனது ரொம்ப சிறப்பு. நல்ல அரசியல் அந்த இதுக்கு வர்றதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டெல்லாம் பக்காவாக இருக்கு. உண்மையிலே விஜய் படம் இது ஒரு மாசான படம். அரசியலுக்கு வராரு, சினிமா விட்டு அரசியலுக்கு வராரு. அரசியலை பற்றிலாம் எதுவும் பேசல. நல்லா படம், வெங்கட் பிரபு படம். ஆனால் வெங்கட் பிரபு படம் நல்லா மாசா இருக்கு. விஜய் 2 ஆக்டிங் தான். வில்லன் வந்து அப்பா மகன் 2 பேரும் ஃபைட். சூப்பராக இருக்குது படம். மாசு, கொலை மாசு, வெறித்தனம் தான். ஓகே.
ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அந்த சொல்லுவது மாசுங்க படம் செம்ம மாசுங்க. விஜய்க்கு இனிமேல் படமே விஜயோட ஃபர்ஸ்ட் படமே ஸ்டார் கெஸ்ட் இதில் தான் அதிக பேர் இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் இடையில வந்து தோனி படத்தோடலாம் வரல, அந்த மேட்சோட ஒன்று இதாக வந்திருக்கும். தோனி தனியா சீனாலாம் படத்துக்கு வரல, இந்த மேட்சோட வந்து மேட்ச் நடக்கிறப்போ அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கு. அது சீனெல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது, நீங்க போய் பாருங்க, சூப்பராக பிடிச்சிருக்கும். மியூசிக்லாம் சரியில்லை அது இல்லைன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த சாங்கோட பார்த்தா எல்லாம் பிடிக்குது. படையப்பா விஜயம் படையப்பா விஜயம் பண்ணல, இளையராஜா சாங்கோட 2-3 இருக்கு. படம் ஃபுல் வைப்பாக வைப்புலங்கிறாங்க, படம் ஃபுல்லாக வைப்பு தான். அந்த விஜய்க்கு ஃபன்னுங்கிறது வந்து எப்படி ரொம்ப நாள் விண்டேஜ் விஜய்க்குவாங்களே அது இதில் இருக்கு, சூப்பராக இருக்கு. யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் தான் ஃபுல்லா. விஜய் தவிர்த்து வேற யாருன்னா இன்னொரு விஜய், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு தளபதி தான், ஃபுல்லா தளபதி தான். வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், எல்லாமே கெட்டப்லாம் அவ்வளவுதாங்க, நடிப்பு தாங்க. கெட்டப்லாம் பெருசு இல்லை, நடிப்புல அவர் அப்படியே வேற எதுவும் மாத்திக்கிட்டாரு.